நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவரிஷி, பிரபுவிடமிருந்து அன்று பிரிந்து சென்ற சக்தி யார்? பதில் கூறுங்கள் தேவரிஷி. வணங்கி கேட்கிறேன், பதில் தாருங்கள். தேவி சதி, என் பிரபுவிடமிருந்து அன்று பிரிந்து சென்றது தேவி சதிதானே? பிரிந்து சென்றது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். புரிந்துவிட்டது. அப்படி என்றால் மகேஸ்வரன் சிறிது காலத்தில் அவசியம் மனம் மாறுவார் என்று தெரிந்துவிட்டது. அது நிச்சயம் நடக்கும். அது நடக்கும் அல்லவா தேவரிஷி? என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். நந்திதேவா, நேரம் வரும்போது அனைத்தும் நடக்கவிருக்கிறது. தேவரிஷி, ஈஸ்வரன் தனிமையில் வாடும் காலம் முடிந்துவிடும் அல்லவா? பதில் கூறுங்கள் தேவரிஷி. தனிமையில் வாடும் பிரபு நிம்மதி பெற வேண்டும். தேவரிஷி, தாம் என் கேள்விக்கு பதில் உரைக்கவில்லையே. தனிமையில் வாடும் பிரபுவின் அவஸ்தை விலகும் அல்லவா? நந்திதேவா, இப்போதைக்கு ஒன்றை மட்டும் கூறுகிறேன். மகேஸ்வரர் தன்னுடைய வைராக்கியத்தை விட்டொழித்து புது வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று அந்த விஷ்ணு பகவானே விரும்புகிறார். அவரின் பிரதான பக்தன் நான். எனது இஷ்ட தெய்வத்தின் இச்சையை பூர்த்தி செய்ய தினம் தினம் முயற்சி மேல் முயற்சி செய்து வருகிறேன். உண்மைதான் தேவரிஷி. ஆனால் அவர் தன் வைராக்கியத்தை விட பல வருடங்களும் ஆகலாம் அல்லவா? அதற்கான நேரம் விரைவாக வரும். நந்திதேவா, மகேஸ்வரனால் மற்றவரின் வேதனைகளை சகிக்க இயலாது. இதன் பொருள் எனக்கு விளங்கவில்லையே. யாரேனும் உண்மையான மனதோடு அவரை அழைத்தால் அவர் அதற்கு செவிசாய்க்க வேண்டுமல்லவா? அது மட்டுமல்ல நந்தி, பூலோகத்தில் பிரஜாபதி தக்ஷனின் அரண்மனையில் வசந்த உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. தாம் கூறும் எதுவும் எனக்கு விளங்கவில்லை. நந்தி, இங்கு நம்முடைய மகேஸ்வரர் தனிமையில் தவித்து வேதனையில் பாடுகிறார். ஆனால் அங்கோ வசந்த உற்சவ ஏற்பாடுகள் கோலாகலமாக நடக்கிறது. வசந்த உற்சவம் தொடங்கினால் ஈஸ்வரன் வாழ்விலும் வசந்த காற்று வீசும் அல்லவா? புரிகிறதா இல்லையா? நந்தி, ஈஸ்வரனை இந்த மயான பூமியிலிருந்து ஒரு முறை நடக்கவிருக்கும் வசந்த உற்சவத்தில் நாம் அமர வைக்க வேண்டும். அதை இடைற்ற நான் அல்லும் பகலும் அலைந்து கொண்டிருக்கிறேன். நன்றி நாரதரே, நன்றி தேவரிஷி, மிக்க நன்றி. தேவி அவர்கள் இவ்விடத்திற்கு வந்தால் அவருக்கு எக்கஷ்டமும் நிச்சயம் நேராது. அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். நாராயண 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 நாராயண. ரோகிணி இவ்விடம் வந்ததும் ஒன்றுதான், வராமல் இருப்பதும் ஒன்றுதான். இங்கு வந்து அவள் எம்மோடு பேசும் சமயத்தில் தம்மை பற்றி பேசியே புகழாரம் சூட்டுகிறாள். இவள் தம்மோடு இருக்கையில் தம்மிடம் எவ்வாறு பேசிக் கொண்டிருப்பாள்? இவளால் தம்மை விடுத்து ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது போல் தெரிகிறதே. அதிதி, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், சந்திரனுக்கு ரேவதியோடு பொழுதை போக்க நேரமே இருக்காது என்று தோன்றுகிறது. உன்னிடத்தில் நான் இருந்தால் மிக்க வேதனை கொள்வேன். உன்னால் தான் சகித்துக் கொள்ள இயலும்.
பிரஜாபதி தக்ஷ மகாராஜா அவைக்கு வருகிறார். ரேவதி அக்கா, தாம் செல்லுங்கள். எங்கே? வரவேற்பை ஏற்கத்தான். வயதில் ரோகிணி அக்காவை விட தாம் மூத்தவர். முதல் அதிகாரம் தமக்குத்தானே இருக்கிறது. செல்லுங்கள். அதிகாரம் மூத்தவளுக்கு தான் கிடைக்க வேண்டுமா? இளையவள் பெறக்கூடாதா? நானும் அவர் மனைவிதானே. நியாயமான கேள்வி. இளையவள் என்பதால் உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஆகாது. உனக்கு உரிமை உண்டு. எனக்கு நம்பிக்கை உள்ளது. ரோகிணியை விட ரேவதி மூத்தவளாயினும் தந்தையின் விருப்பத்தை புரிந்து கொள்வாள் என்று நம்புகிறேன். தவறாக எண்ண மாட்டாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசந்த உற்சவ அறிவிப்பை வழங்கிவிட்டேன். மகாசபையின் அத்தியாவசிய பணிக்காக நான் வேறு இடம் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சமயத்தில் வசந்த உற்சவ ஏற்பாடுகளை எனது மாப்பிள்ளை சந்திரன் ஏற்றுக்கொள்வார். நான் எடுத்திருக்கும் இந்த முடிவு அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று நம்புகிறேன். இவர்கள் அனைவரின் புன்முறுவலே எனது தீர்மானம் சரியானது என்பதை விளக்குகிறது. இந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். அக்கவலை தமக்கு தேவையில்லை. என் மீது தாம் கொண்ட நம்பிக்கையை நான் என்றும் பேணி காப்பேன். தாங்கள் அனைவரும் எனது மாப்பிள்ளை சந்திரனுக்கு ஒத்துழைக்க வேண்டும். என் புதல்விகள் அனைவரும் 9 நதிகளில் இருந்து நீரெடுத்து வருவார்கள். இவர்களில் விசேஷமானவள் சதி. சதி, நீ மட்டும் சரஸ்வதி நதிக்கு சென்று நீரெடுத்து வர வேண்டும். ஆகட்டும் தந்தையே. உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றது. ஆனால் இப்போது நீர் எடுத்து வருவதற்கு நான் அவசியம் வர வேண்டுமா? சரிதான். உடன் நீ இல்லாமல் சந்திரனால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது, இல்லையா? ரேவதி, இவள் தன் கணவரான சந்திரனோடு எந்நேரமும் ஒன்றாக இருப்பாளா? ஆம், ஆனால் ரேவதி அக்கா அதை கண்டு வேதனை கொள்ள மாட்டார்கள். சரிதானே அக்கா? அது இருக்கட்டும். நதியிலிருந்து நீர் எடுத்து வர வேண்டும் என்று கூறினார்கள். அவ்வாறு இருக்க நாம் அனைவரும் அருகில் உள்ள நதியிலிருந்து கூட நீர் எடுத்து வரலாம் அல்லவா?
பிரபு, தங்களுடைய சேவகனான நான் இன்று தம்முடைய தேவியை பற்றி விரவாமல் இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்கப் போகும் கேள்வியை கேட்டு தாம் என் மீது கோபமே கொண்டாலும் சரி, இன்று தம்மிடம் கேட்காமல் இருக்க மாட்டேன். தேவரிஷி நாரதர் இன்று என் அறிவு கண்களை திறந்து விட்டார் பிரபு. என்னுடைய ஈஸ்வரனான தாம் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி கவலை கொண்டுள்ளீர்கள். ஆனால் தம்மை பற்றி யோசிப்பார் இவ்வுலகில் எவரும் இல்லையே. ஒன்று மட்டும் உண்மை, தங்களின் சேவகனுக்கு எப்பொழுதும் தங்களின் நினைவுதான். இன்று தம்மிடம் நான் இதை பற்றி கேட்கத்தான் போகிறேன். பிரபு, தாமா தாம் வந்துவிட்டீர்களா? எப்பொழுதும் போல இந்த முறையும் தாம் தியானத்திற்கு பிறகுதான் எழுந்து வருவீர்கள் என்று எண்ணினேன். பிரபு, உண்ண பழங்கள். நிறையாவது அருந்துங்கள். வேண்டாம் நந்தி. பிரபு, இன்று தாம் தியானத்திலிருந்து விரைவாக எழுந்து விட்டீர்களே. தியானம் என்பது என்ன நந்தி? மனதை ஒருங்கிணைப்பது, அலைபாயும் எண்ணங்களை எல்லாம் அடக்கியாளும் செயல், மேன்மை நிலைக்கு ஒருவனை எடுத்துச் செல்லும் பாதை, எதுவும் நமதில்லை எனும் தத்துவம். ஆனால் இன்று தியானத்தின் பொழுது ஏதேதோ எண்ணங்கள் என்னுள் எழுந்தது. மனதிற்குள் சில குழப்பங்கள் உருவானது. நான் இல்லை என்று உணர்ந்தேன். பிரபு, தாமோ ஆதிநாதன், சர்வேஸ்வரன். தம்முடைய இந்த எண்ணத்திற்கு தாம் அர்த்தத்தை அறிய மாட்டீர்களா? சர்வேஸ்வரன், ஆதிநாதன், இந்த நாமங்கள் எல்லாம் உன்னை போன்ற பக்தர்கள் எனக்கு அளித்தது. நீ ஒன்றை மறக்கிறாய் நந்தி. சர்வமும் எனதென்பதே அகங்காரம் அல்லவா? அகங்காரத்தை விடுத்த நான் எவ்வாறு சர்வத்தை எனதாக்குவேன்? பூரணம் அடைவதிலும் பல காரண காரியங்கள் அடங்கியுள்ளது. இருக்கலாம் பிரபு, ஆனால் தம்முடைய பக்தன் அனைத்தையும் அறிந்து கொண்டான். தாம் அமைதி இல்லாமலும் இங்கு தனியாகவும் ஏன் உள்ளீர்கள் என்று அறிந்தேன். நான் பூரணமானவன் நந்தி. இல்லை இல்லை பிரபு, இன்று தம்முடைய இந்த சேவகன் தங்களின் பேச்சை கேட்கவே மாட்டேன். எந்த சக்தியை தாம் தம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று எண்ணுகிறீர்களோ அந்த திவ்ய சக்தியை தாம் அறிவீர்கள். என்னிடம் தேவரிஷி நாரதரும் இதைத்தான். நாரதர் கூறிய வார்த்தைகளை கேட்டிருப்பாய். ஆனால் அவ்வாறு நடப்பதற்கு சாத்தியமல்ல. எடுக்கப்படுவது முயற்சிகள் மட்டும்தான். ஆனால் எந்த சக்தியாலும் நான் மேற்கொண்டிருக்கும் தவத்தை கலைக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எந்த சக்தியும் தேவையில்லை. 3 காலங்களையும் உள்ளடக்கியவன். இறந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். இந்த 3 காலங்களின் நிலைகள் மாறலாம். ஆனால் நான் மகா காலனாவேன். கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது. என்னுடைய பிரபுவை நான் ஆத்திரம் கொள்ள செய்துவிட்டேன். மகேஸ்வரனையே கேள்வி கேட்டு நான் தவறு செய்துவிட்டேன்.
பிரபு என்னை மன்னிக்கவே மாட்டார். மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள். இனி தேவி சதியின் பெயரை நான் நினைவுபடுத்த மாட்டேன். நிச்சயம் நினைவுபடுத்த மாட்டேன் பிரபு, நினைவுபடுத்த மாட்டேன். மன்னியுங்கள்.